அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்தியாவிலே பன்னெடுங்காலமாக எழுந்திருக்கக்கூடிய தொன்மையான இலக்கியங்கள் பலதும் பல்வேறு உலக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதத்தில் தொன்மை காலந்தொடங்கி இங்கே தர்மத்தை போதிப்பதற்கு சிறுகுழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் எல்லோருக்கும் உணர்த்தப்படுவதாய் அமைந்திருக்கும் நீண்ட நெடிய தர்ம சிந்தனை குறித்த இதிகாசமாய் விளங்குவது இராமாயணம். ராமன் வாழ்ந்த காலத்திலேயே எழுதப்பட்ட நூல் ஆனபடியால் இதிலே பேசப்படும் கதாபாத்திரங்கள் எல்லாம் இந்த நூலை வால்மீகி முனிவர் எழுதிய பிறகு அதை கேட்டு அங்கீகரித்தார்கள் என்று சொல்லும்படியான சத்தியங்கள் நிறைந்ததாய் அந்த நூல் இருக்க பார்க்கிறோம். இந்த நூலினுடைய சிறப்பு ராமன் என்ற தனிமனிதன் ஒருவன், அவனுடைய வாழ்க்கை பிரயாணம், அதிலே பல்வேறு திருப்பு முனைகள், ஒவ்வொரு திருப்பு முனையிலும் அவனுக்கு பல்வேறு சோதனைகள் வந்து சேர அவற்றையெல்லாம் தர்மநெறியிலே நின்று சிறிதும் அறவழியிலிருந்து பிறழாமல் தான் எப்படி தர்மம் சார்ந்ததாய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை வலியுறுத்தி சொல்லும் விதமாய் அமைந்திருக்கிறது. அரசகுமாரனாக பிறந்து ஆயினும் விதிவசத்தால் திருமணமான புதிதிலேயே இளமை பருவத்திலேயே ராஜபதவியை துறக்கும்படியாய் ஒரு நிலை ஏற்பட்டு காட்டிற்கு சென்று வனவாசம் மேற்கொண்டு அங்கேயும் தன் மனைவியை பிரிந்து 10 மாத காலம் அவளை தேடித் திரிந்து நிறைவாக பெரும் போர் புரிந்தவளை மீட்டு வந்தான் என்ற இந்த மனிதனுடைய இந்த வாழ்க்கை வரலாறு நாம் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்திலே பல்வேறு சவால்களோடு நித்தமும் சந்திக்கும் வரலாறு போலேத்தான் அமைந்திருக்கிறது. வாழ்க்கை அனுபவங்களின் தொகுப்பாய் அமைந்திருக்கும் ராமகதையிலே இன்னும் பல 10 கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து போக பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரிடமிருந்தும் ஏதோ ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பது இராமாயண காவியத்தின் மற்றொரு சிறப்பு. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட விதத்திலே வாழ்வில் நாம் என்ன செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய தன்மையோடு அந்த கதாபாத்திரம் அமைந்திருக்க பார்க்கிறோம். அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் தத்தம் அளவிலே குணத்தின்படியே அவர்களினுடைய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்தும் விதமும் தர்மத்தின் பக்கமும் அதற்கு எதிர்த்தரப்பிலுமாய் மாறி மாறி நிற்கக்கூடிய தன்மையுடையவர்களாகவும் அவர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கேற்றாற் போலே அவர்களுக்கு வாழ்வும் தாழ்வும் அமைந்ததை இராமாயண கதை நன்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த விதத்தில் மகா காவியமாக ஒரு பெரிய காவியமாக எழுதப்படும் போது அதிலே தலைவனும் தலைவியும் எத்தனை முக்கியமானவர்களோ அதற்கு அடுத்தபடியிலே நாம் அவர்களை எதிர்ப்பவர்களையும் வைத்து பார்க்க வேண்டும். ராமகதையிலே ராமனுக்கு எதிரி போலே சித்தரிக்கப்படுபவன், ராமன் யாரையும் எதிரியாக கொண்டதில்லை, ஆனால் ராமனை எதிரியாக இருந்த பாவனையிலே பார்த்தவன் ராவணன். இலங்கைக்கு அரசனாக அறியப்படும் இந்த ராவணன் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இராமாயணத்திலே பேசப்படுகிறான். ஒவ்வொரு சின்ன கதாபாத்திரத்தினிடம் கூட ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் ராவணனிடமிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ராவணனிடமிருந்து இல்லாத ஒன்றை நாம் என்ன அறிய இருக்கிறோம்? எல்லா விதத்திலும் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் பல்வேறு தோஷங்களால் நிறைந்ததாகத்தான் ராவணன் தன் வாழ்க்கையை அமைந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க அவனிடமிருந்து நாம் அறிந்து கொள்ள என்ன இருக்கிறது? அதை இப்படி பொருள் கொள்ள வேண்டும். வாழ்வில் எந்த நிலையிலும் எதையெல்லாம் நாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை ராவணனிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். வாழ்விலே நாம் சந்திக்கும் எல்லோரும் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்பவர்களைப் போலே என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யக்கூடாது என்பதற்கும் சிலரை நாம் உதாரணமாக கொள்கிறோம். அந்த சிலருள் ஒருவன்தான் ராவணன். பிறந்த காலத்திலிருந்தே தன்னுடைய எண்ணம் முழுவதும் மரவழியிலே செல்வதாய், அதாவது யுத்தம் செய்வது, பிறருடைய அமைதியை குலைப்பது போன்ற எண்ணங்களோடேயே கூடியிருந்தான். மரம் என்பதற்கு எதிர்த்தரப்பிலே நாம் அறத்தை நிறுத்துகிறோம். தர்மம் என்றுமே நமக்கு உசாத்துணையாக இருந்து நிறைவிலே பெரும் பலன்களை பெற்றுத்தரும் சிறப்புடையது. ஆனால் மரவழியிலே சென்று நம்முடைய பராக்கிரமத்தாலே வீரச் செயல்களாலே எதிரிலே இருப்பவர்கள் எல்லோரையும் அடிமைப்படுத்தி அவர்களை ஆண்டு கொள்ளலாம் என்று எண்ணம் கொண்டவர்கள் எந்த காலச் சூழலிலும் வெற்றி பெறுவதில்லை என்பதை தன்னுடைய வரலாறு முழுவதுமாய் காண்பித்து கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் அவன் கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்களும் அந்த எண்ண ஓட்டங்களை தூண்டி விடுவதுமான ஆணவ மலம்தான் காரணம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அந்த விதத்திலே ஆணவத்தின் முழு வடிவமாக ராவணனை நாம் பார்க்கிறோம்.
அதனால்தான் எந்த நிலைக்கு சென்றாலும் என் எதிரே ஒருவரும் இருக்கக்கூடாது, எனக்கு சமமாக யாரும் அமரக்கூடாது, அத்தனை பேரும் எனக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே திரிந்தான். அவன் கொண்டிருந்த இந்த தீவிரமான ஆணவ போக்குத்தான் படிப்படியாக அவன் அடைய இருந்த பெருமைகளையெல்லாம் குலைத்து அவனை அதளபாதாளத்திற்கு அழைத்துச் சென்றது என்று சொன்னாலும் அது மிகையில்லை. இப்படி பண்பு நலன்களிலே அறத்தை மீறி மரத்தை நாடியிருந்தபடியால் ராவணன் பல்வேறு நிலைகளிலும் பல இடர்பாடுகளையும் சந்தித்தான் என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. இந்த விதத்திலே ராவணன் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி கொள்ளும் விதமாக பல நிலைகளிலே பல்வேறு யுத்தங்களும் செய்யத் தொடங்கினான். அந்த விதத்தில் முதலில் அவனுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் தேவகூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இந்திரன் தொடக்கமாக தேவதைகள் ஒவ்வொருவரும் தேவர்கள் ஒவ்வொரும் வாழக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் சென்று அவர்களை பயம் காட்டி போரிலே தோற்கடித்து அவர்கள் பகுதிகளை பிடுங்கிக் கொண்டான். போரிலே தோற்றவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்றொரு நியதி நம்மிடையே தர்மமாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து வழுவிய ராவணன் இந்திராதி தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டான் என்று கூறப்படுகிறது. அதிலே குபேரனுடைய பட்டணத்திற்கு சென்றானாம். குபேரன் ஆளக்கூடிய பகுதி அழகாபுரி என்ற பகுதி. அங்கே செல்வ வளங்களுக்கு குறைவே இல்லாமல் திரும்பிய பக்கமெல்லாம் நல்ல நிதியும் இரத்தினங்களும் பொற்குவியல்களுமாக காணப்படுமாம். அதிலே ஆசைப்பட்ட ராவணன் குபேரனுடைய செல்வங்கள் அத்தனையும் கவர்ந்து கொண்டான். குபேரனையே தரித்திரனாக்கி நடுத்தெருவில் அலையும்படியாக விட்டான் என்று கூறப்படுகிறது. அதிலே குபேரப்பட்டணத்தில் இருந்த பறக்கும் தன்மை கொண்ட புஷ்பக விமானம் ராவணனை மிகவும் கவர்ந்ததாம். அந்த புஷ்பக விமானத்தை கைப்பற்றி கொண்டுதான் இனி நான் ஆகாசத்தில் மட்டும்தான் பறப்பேன், தரையிலே என் கால்கள் பதியாது என்ற எண்ணத்தோடு திரிந்தானாம். நிறைவிலே ராமராவண யுத்தம் முடிந்த பிறகு ராவணன் இறந்துபட்டு போய் நிர்கதியாக விழுந்த நேரத்திலே அவன் அதுகாரும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த தேவகூட்டங்கள் எல்லோரும் அதற்கு துணையாக இருந்த ராமனை போற்றி துதித்தார்கள். அப்போது ராமன் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு அயோத்தி மாநகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தபடியால் குபேரன் தான் மனமுவந்து ராவணனிடமிருந்து மீட்ட புஷ்பக விமானத்தை கொடுத்தான் என்று கிளைக்கதைகள் சொல்லப்படுகின்றன. இதை இந்த இடத்தில் நாம் சிந்திப்பதற்கு காரணம், மற்றவர்களுடைய செல்வத்தை தர்மத்தை மீறி அடித்து வம்படியாக பிடுங்கி வைத்து கொண்டவர்கள் ஏதோ சில காலம் அதை அனுபவித்தார்கள் என்று இருக்கலாம். ஆனால் நிறைவாக இப்படி சேர்க்கப்பட்ட செல்வம் நமக்கு பெருஞ்சுமையாய்ப்போய் அது நம்மையே வீழ்த்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் அமைந்தபடியே போய் முடிந்துவிடும் என்பது குபேரனுக்கும் ராவணனுக்குமாக இருந்த இந்த தொடர்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த புஷ்பக விமானத்தில் ஏறிதான் ஒரு முறை ஆகாச மார்க்கமாக சென்ற ராவணன் எதிரே திருக்கயிலாய மலை வருவதை கண்டுகொண்டான். ராவணனுடைய தேரோட்டியோ, ஐயா, எதிரே திருக்கயிலாய மலை வருகிறது, அங்கே எல்லாம் வல்லவரான சிவபெருமான், மூவருக்கும் முதல்வரான சிவபெருமான் வீற்றிருக்கிறார், அதனால் அந்த மலையை நாம் பிரதட்சணம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினார். ராவணனோ, நான் செல்லும் வழியிலே யார் நின்றாலும் அவர்களை மேலே ஏறிச் செல்வதுதான் எனக்கு வழக்கம், யாரோ ஒருவர் இருப்பதற்காக என் வழியை நான் வளைத்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ திருக்கயிலாயத்தை எதிர்த்து அதன் மேலேயே பறந்து செல்வாய் என்று கட்டளையிட்டான். அந்த புஷ்பக விமானத்தை ஓட்டி வந்தவனோ பயம் கொண்டு, ஐயா, பரம்பொருளான சிவபெருமானுக்கு நாம் அத்தனை பேரும் கடன்பட்டவர்கள், அவரோ பதி, நாமெல்லாம் பசுப்பொருட்கள், அவரை எதிர்த்து செயலாற்றுதல் என்பது நம்மை தீவினையிலே கொண்டு போய் சேர்க்கும் என்று ஆந்தனையும் அறிவுரை கூறி பார்த்தான். ஆனால் ராவணனோ, அப்படியானால் நீ இந்த விமானத்தை இறக்கு, என் வழியிலே இருக்கும் கைலாய மலையை அங்கிருந்து நான் விலக்கிவிட்டு நான் நேரே பறக்கிறேன் என்று கட்டளையிட்டான். என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்த தேரோட்டி ராவணன் சொன்னபடியே அவன் பறந்து வந்த புஷ்பக விமானத்தை திருக்கயிலாயத்திற்கு முன்பாகவே தரையிலே இறக்கி நிறுத்தினான். கர்ஜித்தபடியே ஆணவத்தால் தீண்டப்பட்டவனான ராவணன் திருக்கயிலாயமலை என்றும் பாராமல் தனக்கு இந்த அளவிலே வரங்கள் கொடுத்து வளர்த்தவனான பரம்பொருள் என்ற எண்ணமும் இல்லாமல் திருக்கயிலாய மலையை தன் பராக்கிரமத்தாலே, தோள் வலிமையாலே தன் இருப்பிடமிருந்து விலக்கி அதை அங்கிருந்து பெயர்த்து வேறோர் திசையிலே வைக்கிறேன் என்று எத்தனித்தானாம். அவன் தன்னுடைய கைவிரல்களால் அந்த திருக்கயிலாய மலையை தன் பூமி பகுதியிலிருந்து பிளந்து தோளிலே சுமக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அடியே சென்றவன் அந்த இடத்தில் ஒரு நொடிப்பொழுது ஏற்பட்ட அதிர்ச்சியாலே திருக்கயிலாய வாசிகளாக இருந்த ரிஷிபுங்கவர்கள், முனிவர்கள், ஏனைய அடியார்கள் அத்தனை பேரும் நொடிப்பொழுது நடுங்கினார்களாம். உலகையே ஈன்றவளான அன்னையும் கூட இதுவரையில் இல்லாததாய்
திருக்கயிலாயத்தில் திடீரென்று இப்படி ஒரு சலனம் ஏற்படுமோ என்று அச்சம் கொண்டு சுவாமியினிடத்தே சரணமடைந்தாள். எல்லாம் வல்லவரான சிவபெருமான், எல்லாம் அறிந்தவரான முழுமுதற் பொருள் ராவணனுடைய இந்த செயல்களையும் இருந்த இடத்திலிருந்தே அறிந்தவராய் தம்முடைய திருவடிகளிலே திருக்கால்களில் பாதங்களின் சிறுவிரலை கொண்டு ஊன்றினாராம். ஒரு விரல் அழுத்தத்தாலே ராவணன் தன் கைகளால் சுமந்து விடலாம் என்று எண்ணிய திருக்கயிலாயம் கீழே அழுந்துபட்டு போக அதன் அடியிலே ராவணன் சிக்கித் தவித்தானாம். எத்தனை பெரிய வலிமை பொருந்தியவனாக இருந்தாலும், எத்தனை உலகங்களுக்கு அரசனானாலும் இறைவன் முன்பாக தான் பணிந்து போகாதபடியால் மலைக்கிடையே அகப்பட்டு ஒரு சிறு மிருகம் போலே துள்ளித் துடித்தானாம். செய்வதறியாது அழுதவன் சிவபெருமானை நோக்கி இசைபாடல் பாடி பெருமானுடைய அருளுக்கு இலக்காகி அவரால் மன்னிக்கப்பட்டு மீண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அந்த விதத்தில் அவனுக்கு பெயரும் கொடுத்து அஸ்திரமும் கொடுத்து தன்னை நாடி வந்தவர்கள் எத்தகைமையாயினும் அவர்களினுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் நெறிப்படுத்துபவனாக சிவபெருமான் அந்த இடத்தில் அவனுக்கும் அருள் செய்தார். ஆயினும் பெருமானுடைய அருள் பெறப்பெற்றவனாக இருந்தாலும் ஆணவமலத்தை கடியுமளவிற்கு அவன் தவச்சிறப்பு இல்லாமல் போனபடியால் அந்த ஆணவத்தின் வெளிப்பாடு அவன் வாழ்க்கை முழுவதும் அவனை பாழ்நரக குழிக்கழுத்தி அங்கேயே அவனை விடுத்து வந்தது என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாய் செய்த அபச்சாரங்களுக்குள்ளேயே தலைசிறந்த தவறாக சீதா பிராட்டியாரை ராமனிடமிருந்து அவன் அபகரித்து வந்த செய்தி பேசப்படுகிறது. பிறன்மனை நோக்கல் என்பதை வள்ளுவ பெருந்தகையார் ஒரு அதிகாரமாகவே வைத்து பாடுகிறார். அது எத்தனை பெரிய தோஷம் என்றும் அது வாழ்ந்து வரக்கூடிய இன்பமான ஒரு குடும்பத்தை எப்படி சீரழிக்கும் என்றும் அந்த குடும்பம் அந்த நிலையிலே இனி செய்வதறியாது பல நிலைகளிலும் பிரிந்து போய் அங்கே இருக்கக்கூடிய வயோதிகர்கள் சிறு குழந்தைகளெல்லாம் கூட துன்பப்படுவார்கள் என்ற நிலையிலே இது சமுதாயத்திற்கு பெரிய சீர்கேடாய் முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில்தான் மாற்றான் மனைவியினிடத்தே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இலக்கணம் வகுத்து போதித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே கலகம் செய்தவளான தங்கையின் சொல் கேட்டு ராவணன் இத்தனை பெரிய ஒரு அபராதத்தை செய்துவிட்டான். தன்னிடத்தே விருப்பம் கொள்ளாதவளான சீதா பிராட்டியை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து அசோகவனத்திலே சிறை வைத்தான் என்று பார்க்கிறோம். அந்த பெண்மணியிடம் இவன் எத்தனையும் முயன்று அவளிடம் போய் நல்ல வார்த்தைகளெல்லாம் சொல்லி அன்னையான சீதா பிராட்டியாரை மனமயக்கம் கொள்ளச் செய்யலாம் என்று பார்த்தான். ஆயினும் அவன் சொல்லும் சொல்லெல்லாம் பேசும் பேச்செல்லாம் பொருளற்றதாக இருந்ததாகவே சீதா பிராட்டியார் உணர்ந்தாள். எத்தனை சொல்லியும் முகங்கொடாதொழிந்தும் கூட தவறாத நாள்தோறும் வந்து அவளை தன் நாவன்மையாலே பேசி பேசி அவள் மனதை மாற்றிவிடலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தான் ராவணன். ஆயினும் அன்னையோ தன்னுடைய சுவாமியாய் விளங்கும் சக்கரவர்த்தி திருமகனான ராமனை தவிர வேறொருவரையும் எந்த இடத்திலும் தான் கணிந்து பாராது கருணை கொண்டவளாய் இருந்தபடியால் ராவணனை பல முறைகளிலும் தான் அவன் இருக்கும் நிலையை கூட அங்கீகரிக்காதபடிக்கு மௌனத்தையே கடைபிடித்தாள். ஆனால் அவன் பொருளற்ற பேச்சு பேசிக்கொண்டே போனபோது ஒரு நாள் கோபம் கொண்டவளான சீதா பிராட்டியார் அருகே இருந்த ஒரு சிறு துரும்பை பார்த்து, ஏய் துரும்பே, எத்தனை தூரம் சொன்னாலும் நீ கேட்க மாட்டாயா? உனக்கு சிந்திக்கும் திறனே கிடையாதா? இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் பேசி உன்னுடைய நேரத்தையும் வீணடித்து பாவக்கணக்கையும் சுமக்க இருக்கிறாயா என்று அவமானப்படுத்தி அனுப்பினாள். காரணம், பொருளற்றவர்களுடைய பேச்சு அங்கே கேட்பதற்கு யாரும் இல்லாமலேயே ஆணவத்தாலே பேசப்படும் பேச்செல்லாம் துரும்பு நிலைக்கு நம்மை கீழே தாழ்த்திவிடும் என்பது இந்த நிகழ்ச்சியிலிருந்து பொருளாகிறது. இறந்துபட்டு போகும்போது ராவணனுடைய எண்ணவோட்டம் என்னவாக இருந்தது? தான் செய்து வந்த ஆட்சி, அதற்கு அடிப்படையாய் விளங்கிய உரமிட்ட அகங்காரம், அந்த ஆணவத்தால் தான் வீழ்ந்துபட்டு போன நிலை முதலியவற்றையெல்லாம் நினைத்து ஏங்கி ஏங்கி அழுதுபடித்தான் துடித்து இறந்தானாம். அதனால் வாழும் வாழ்க்கையை அறவழியிலே அமைத்து கொண்டு நம்முடைய சாத்திர நூல்களும் முன்னோர்களும் மொழிந்த நல்ல குணங்களையே வாழ்க்கைக்கு துணையாக கொண்டு அளவான செல்வத்தோடு இன்பம் துய்த்தல்தான் நம்மை பக்குவப்படுத்தி பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து வெளியேற்றி எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதை எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ராவணனை பார்க்கும்படியாய் அந்த அசுரனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. இன்றைய தினம் இராமாயண காவியத்தின் எதிர்த்தட்டிலே நின்றவனான ராவணனுடைய சரித்திரத்திலிருந்து ஓரிரு நிகழ்ச்சிகளை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.